ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அக்கா நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்களா, இல்லை ஃபேமிலியெல்லாம் சேஃபாக இருக்கிறாங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் யூகேல சேஃபாக இருக்கிறோம். ஏன்னா யூகேல இப்போ வந்து ஆங்காங்கே சின்ன சின்ன கலவரங்கள் நடந்துட்டு இருக்குது, ரயாட்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்துக்கு எல்லாம் நான் அலசி ஆராய போகல. ஏன்னா நிறைய பேர் இது வந்து எல்லா நியூஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் யூகேல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒவ்வொரு இடங்கள்ல இப்போ பிரிஸ்டல் இல்லைன்னா வந்து மான்செஸ்டர் இந்த மாதிரி அங்காங்கே ஒரு இடங்கள்ல வந்து இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ கலவரம் எப்படி நடக்குதுன்னா, வர்றாங்க, ஒரு 2-3 கடையை போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க, உள்ள போய் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஹோட்டல்ஸ்ல இந்த அசைலம் சீக்கர்ஸ் இதெல்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஹோட்டல்ஸ்ல போய் அதை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஆக இப்போ இதுவரை ஒட்டுமொத்த யூகேல ஒரே ஒரு ஹோட்டல் தான் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அதுவும் கீழே 2-3 ரூம்ஸ் தான் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டயரை எரிக்கிறது, காரை எரிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய காரை எரிச்சாங்க, நிறைய டயர் எரிச்சாங்கலாம் சொல்ல முடியாது. அங்காங்கே ஒன்று ரெண்டு இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்குது. இப்போ யூகே பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, யூகேல எல்லாருக்குமே இப்போ வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ், பயங்கரமான வாட்ஸ்அப் மெசேஜஸ். இன்னைக்கு வந்து அங்கே கலவரம் வருது, இன்னைக்கு வந்து அங்கே கலவரம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாட்ஸ்அப்பை திறந்தாலே வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வருது. அங்கே போய் அந்த இடங்கள்ல இந்த இடத்துல கலவரம் வருமோ வெடிக்குமோ அப்படின்னு நம்ம நியூஸை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல பெருசாக எதுவும் வர்றதில்ல. அதனால இது நிறைய இது கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த கலவரங்கள் வர்றது கடையில் நிறைய இந்த வதந்திகள், அதை ஒரு சின்ன காரியத்தை வந்து பெரிய புதாகரமாக ஆக்கி பயங்கர வதந்திகள் இது பண்ணுறது, அது வந்து மக்களை இன்னும் ட்ரிகர் பண்ணுது. அதனால தான் வந்து ஒரு பெரிய வதந்தியாகவே அது ஒரு பெரிய ஒரு ட்ரிகராக தான் இருக்குது. இப்போ எங்களுடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கை வந்து நார்மலாக போயிட்டு இருக்குது. நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போடுறேன், காரில் போகிறேன். எங்கள் இடங்கள்லாம் இன்னும் வந்து அந்த ரைட்ஸ் வரல. அதனால நான் எங்களுக்கு வந்து ஓகேயா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே வருதுன்னு பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் வெடிக்குது, அப்படி வரப்போகுது, ரயட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அவாய்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அது மட்டும் இல்லாமல் யூகேல உள்ள நம்ம இங்கிலீஷ்காரங்க வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த ரயட், இந்த கலவரத்தை வந்து பண்ணுறதே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். எல்லாரும் சேர்ந்து இங்கே உள்ள இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளுறாங்க, அப்படி அதெல்லாம் வந்து கதை. இங்கே உள்ள இப்போ எங்கள் வீட்டை இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னாலே எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது இங்கிலீஷ்காரங்க தான். ரொம்ப 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 நல்லா தான் இருக்கிறாங்க. வேலையை போகிற இடங்கள்ல சிஓட்டுறதெல்லாம் நிறைய இமெயில்ஸ் எப்போவுமே வந்துட்டு இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, சேஃபாக இருக்கிறீங்களா, ஏதாவது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு இந்த ஒட்டுமொத்த யூகேல உள்ள சாதாரண மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஊர்லலாம் நான் பல யூடியூபர்ஸ்லாம் அப்படி இப்படி இங்கே வந்து பெரிய சிவில் வார் வெடிச்சிருச்சுது, யூகேக்கு எண்ட் ஆயிருச்சுது அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கவர்மெண்ட்டும் வந்து அதனுடைய ரூட் காஸ் என்ன, இந்த கேங் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் இப்போ வந்து ரொம்ப தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் இந்த மாதிரிப்பட்ட ரயட்டட் நடக்கிற இடங்கள்ல போகாமல் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அங்கே போகிறவங்க வந்து யார் என்ன அதுன்னு அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, அப்படி தானே. ஸோ அதனால வந்து அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. நாங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. யூடியூபர்ஸ் பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ்லாம் போடும்போது ஒரு மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரியான வீடியோஸை போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. யூகேல உள்ள தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவோ, அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படின்ட்டு. நீங்கள் வந்து தமிழர்கள்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ யூடியூப் எல்லாம் வீடியோஸ்லாம் போடுறீங்க, உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களை பார்த்து உங்களுக்கு வியூஸ்லாம் நிறைய வருது. ஸோ பி சப்போர்ட்டிவ், ஓகே, டு யுவர் ஓன் கிளான் ஆஃப் பீப்புள். அந்த அளவுக்கு வந்து உங்கள் எதுவுமே மோசமாக இல்லை. ஸோ டேக் கேர், ஓகே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஓகே.